மத்திய அரசு வந்து ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கான வேக்கன்சியும் அண்ட் சிஆர்பிஎஃப்க்கான வேக்கன்சியும் அண்ட் பிஎஸ்எஃப்க்கான வேக்கன்சியும் அண்ட் ஐடிபிபி அண்டு சிஐஎஸ்எஃப் அண்டு எஸ்எஸ்பிக்கான வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த டோட்டலாக காலி பணியிடங்கள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 3073 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து முன்னுரிமை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஆல் ஓவர் இந்தியாவில் யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு 42 வீக்ஸ் வரைக்கும் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும். அண்ட் ட்ரைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து 35,400 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு போக போக வந்து பார்த்தீங்கன்னா, 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 16/10/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ கைஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னடா இது தில்லி போலீஸ்ன்னு சொல்கிறாங்க அண்ட் சிஏபிஎஃப், சிஆர்பிஎஃப் அண்ட் இந்தியன் ஆர்மி இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. பட் இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களே என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷனோ அண்ட் சென்ட்ரல் ஆர்மட் போலீஸ்க்கான நோட்டிஃபிகேஷனோ அண்ட் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் அண்ட் சிஏஎஸ்எஃப் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து கிராஜுவேட் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் 10th லெவலில் தான் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னா தில்லி போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டபிளுக்கான மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்கான கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு டிரைவிங் தெரியாது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் அண்ட் ஃபீமேலுக்கான டெல்லி போலீஸில் வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ட்ரேட் ஒர்க் செய்வேன் அதுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஒர்க்குன்னா நீங்கள் ஐடிஐ லெவலில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இதில் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதாவது கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் டயர் 1 டயர் 2 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எதுனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், 12th முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம், அண்ட் காலேஜ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் அப்ளிகேஷன் வந்து எதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அப்ளை அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ்காகவும் அண்டு கான்ஸ்டபிள் டிரைவருக்காகவும் அண்டு ஹெட் கான்ஸ்டபிளுக்காகவும் அண்டு சப் இன்ஸ்பெக்டருக்காகவும் இந்த 4 அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இருக்குது. நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து 12 நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரீட் பண்ணி வந்து பார்க்கலாம். என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன வந்து எஜுகேஷன் இருக்குது, உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத எல்லாமே வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஹெட் குவார்ட்டர்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ்க்காக இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 அண்ட் 26க்கான வேகன்சிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான 1 டே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 17ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது வந்து கரெக்ஷன் வந்து பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் வந்து அப்ளை பண்ணணும்
அப்படின்ற பட்சத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கான இந்த டைம் வந்து குடுத்துருக்காங்க. 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் அடுத்த மாதம். நீங்க வந்து அப்ளிகேஷன் குளோஸ் ஆன உடனே நீங்க வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர், டிசம்பர்ல 2025 நவம்பர், டிசம்பர்ல உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றது மாரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் 12 ஹெல்ப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக வந்து குடுத்துருக்காங்கன்னா, நீங்க ஆன்லைன் ஃபில் பண்ணுறதுக்கான டவுட் இருந்தாலும், அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் வேக்கன்சியோட டவுட் இருந்தாலும், நீங்க வந்து கால் பண்ணி கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து குடுத்துருக்காங்க, எந்தெந்த சென்டரில் வந்து உங்களுக்கான இந்த வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் தில்லி போலீஸ்க்காகவும் மற்றும் சென்ட்ரல் ஆர்மர்டு போலீஸ் ஃபோர்ஸ்க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேரா 51 இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் சப் இன்ஸ்பெக்டர் ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா, சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிரைட்டீரியாவில் வந்து 1,00,000 அதாவது சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 35,400லேருந்து ரூ. 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி இருக்கும். சப் இன்ஸ்பெக்டர் ஜிடிக்கு மட்டுமே. சரிங்களா? இதில் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் மேல் அண்ட் ஃபீமேல் டில்லி போலீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, சேலரியை பொறுத்த வரைக்கும் ரூ. 35,400லேருந்து ரூ. 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு குரூப் சி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி வந்து இருக்கும். இதில் வேக்கன்சிஸ் வந்து எதோட வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓப்பன் கோட்டாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 114 வேக்கன்சிஸ், அதாவது ஓப்பன் கோட்டாவில் வந்து 114 காலி பணியிடங்கள் வந்து குடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், அதர்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வேக்கன்சியும், அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்பெஷல் கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் லெவலில் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 வேக்கன்சியும், அண்ட் ரிசர்வேஷன் டிபார்ட்மெண்டல் கோட்டல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10% வந்து குடுத்துருக்காங்க. டோட்டலாக 14 வேக்கன்சி. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 102 வேக்கன்சி சப் இன்ஸ்பெக்டர் டில்லி ஆஃப் மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, 142 வேக்கன்சிஸ் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீமேலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து எடுக்க போகிறாங்க. டோட்டலாக 70 வேக்கன்சிஸ் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓப்பன் கேட்டகிரிக்கு மட்டுமே 70 வேக்கன்சிஸ் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜிடி சிஏபிஎஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி அண்ட் சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி இவங்களுக்கெல்லாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டுமே உங்களுக்கு 2,651 வேக்கன்சியும், அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் 210 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கிராண்ட் டோட்டலை பொறுத்த வரைக்கும் 2,861 காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலியாக இருக்குது. இதில் சிஆர்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 1,006 காலி பணியிடங்களும், ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 காலி பணியிடங்களும், அண்ட் பிஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டுமே 212 காலி பணியிடங்களும், அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் 11 காலி பணியிடங்களும், அண்ட் ஐடிபிபி மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 198 வேக்கன்சியும், அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சியும், அண்டு சிஐஎஸ்எஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்டு வந்து 1,164 வேக்கன்சியும், அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 130 வேக்கன்சியும், அண்ட் எஸ்எஸ்பி ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 71 காலி பணியிடங்களும், ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 காலி பணியிடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 2,861 காலி இடங்கள் வந்து இருக்குது. அண்ட் இன்க்ளூட் இதில் சர்வீஸ் இல்லாமல், சரிங்களா, எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 286 வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி தனியாகவே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி போஸ்டர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. தில்லி போலீஸுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு டெல்லி அரௌண்டில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து இருக்கும். நீங்கள் அதர்ஸ் ஆஃபீஸர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சரௌண்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லா டவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கிளியர் வந்து பண்ணியிருக்காங்க. 20 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இருந்தீங்க
அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்க்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அதுவும் மிலிட்ரி சர்வீஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்ட்ராவும் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்டு எஸ்ஐ அண்ட் நீங்கள் வந்து தில்லி போலீஸில் வந்து எஸ்ஐ கேட்டகிரியாக வந்து இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடோ கேட்டகிரி அண்ட் விடோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து நிறையவே ரிலாக்ஸேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் ஓப்பன் கோட்டா என்ன அண்டு டிபார்ட்மெண்டல் கோட்டா என்ன அப்படின்றத நம்ம லாஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும். சரிங்களா? அதாவது SSC.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணது போதும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கான தனியாக லிங்க்கையும் அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான தனியாக லிங்க்கையும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட்டில் எப்போ வந்து கொடுத்துருக்காங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 16/10/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹100 வந்து ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்படி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கான எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 17/10/2025 அன்னைக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். அப்படி சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. இன்கம்ப்ளீட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக அட்டன் வந்து பண்ணுங்கள். அண்ட் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து தில்லி போலீஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம் சென்டர்லாம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற சில கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இது ஆல் ஓவர் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே 8வது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷ், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி, கரூர் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 சென்டரை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு சென்டர் கிடையாது, 3 சென்டர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் எந்த ஆர்டரில் வந்து கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் வந்து உங்களுக்கு சீட்டு வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரியாரிட்டியில் வந்து இருக்கும். செகண்ட் ப்ரியாரிட்டியில் வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரியாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சீட்டு வந்து இருக்கும் அப்படின்றதையும் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆன்லைன் எக்ஸாமினேஷன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் வந்து 50 கொஷினும் அண்ட் ஜென்ரல் நாலேஜில் வந்து 50 கொஷினும் அண்டு குவான்டிட்டி ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷினும் அண்ட் இங்கிலீஷ் கார்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஷினும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அந்த 200 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 மணி நேரம் உங்களுக்கான டைம் டியூரேஷன் வந்து இருக்கும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஷின் இருக்கும், 200 மார்க் அண்ட் 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த பேப்பர் வந்து என்னென்ன லாங்குவேஜில் வந்து வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 பேப்பர் தான் வரும். சரிங்களா? இந்த 2 லாங்குவேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின் பேப்பரே வரும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ராங் ஆன்சர் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் 2லும் 2த்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சர் இருக்குது. ஒவ்வொரு கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா 0.25 மார்க்ஸ் வந்து கட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 கொஷின் நீங்கள் வந்து ராங்காக வந்து ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்ற அடிப்படையில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்சிசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த எக்ஸாமினேஷனில் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
என்சிசி ஏ, என்சிசி பி சர்டிஃபிகேட், என்சிசி சி சர்டிஃபிகேட். என்சிசி ஏ சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருந்தால் உங்களுக்கு 4 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2% வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கும். அண்ட் என்சிசி பி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் மார்க்காக வந்து கிடைக்கும். என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க்காக வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 சரிங்களா. இந்த பேப்பர் 1, பேப்பர் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சிலபஸ் இருக்குது அண்ட் என்னென்ன கொஷின் வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். செகண்ட் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் செகண்டில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மெயில் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஹைட் சரிங்களா. மெயில் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஃபீமேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 157 ஹைட் இருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு எஸ்ஐக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, அதாவது சிஏபிஎஃப்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 170 ஹைட்டும் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 155 ஹைட் இருந்தாவே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 100 மீட்டர் 16 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் 16 செகண்ட் இருக்கும். அண்டு அது மட்டும் இல்லாமல் 1.6 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்லி மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ரேசிங் வந்து 18 செகண்ட் வந்து இருக்கும். அண்டு 800 மீட்டர் ரேசிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்கும். ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும். மற்ற இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே லாங் ஜம்ப் இருந்தாலும் சரி, ஹை ஜம்ப் இருந்தாலும் சரி, உங்களுடைய குவாலிட்டியை தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் வந்து அதிகமாக அக்செப்ட் வந்து பண்ணலை. இவங்க வந்து ரன்னிங் மட்டும்தான் இவங்க வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான இது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மெரிட்டில் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அந்த ரிசல்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் எங்கே, உங்களுக்கான ட்ரைனிங் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அறிவிச்சிருக்காங்க. ட்ரைனிங்கில் இருக்கிற போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ரிசல்ட் வந்து எப்படி வெளியிட போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 + பேப்பர் 2 இந்த 2 பேப்பருக்கான மார்க்கையும் சேர்த்து வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுத பாருங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதில் வந்து அர்த்தம் இதில் டிபார்ட்மெண்டல் கோட்டால்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ஓப்பன் கோட்டானா என்ன, அண்ட் ரிசர்வேஷன் கோட்டானா என்ன, அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டானா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா. ஓப்பன் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கோட்டல், டிபார்ட்மெண்ட் கோட்டல் இந்த 3ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அதனால் எந்த விதமான எக்ஸப்ஷனும் கிடையாது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க, அப்படி இல்லைன்னா பிஎஸ்எஃப்ல பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்தியன் ஆர்மிலையோ அல்லது இந்தியன் நேவிலையோ அல்லது சிஐஎஸ்எஃப்லையோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணோன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்ட் ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ காய்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்றது எனக்கு நல்லாவே கேட்குது. இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது, இந்த ஜாப் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. இதில் நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணாலும் நீங்கள் வந்து வெறும் டிகிரி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா.
இந்தியன் மிலிட்ரிக்கு அப்ளை பண்ணுறதுனாலும் சரி, நேவிக்கு அப்ளை பண்ணுறதுனாலும் சரி, டெல்லி போலீஸ் எஸ்ஐக்கு அப்ளை பண்ணுறதுனாலும் சரி, அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ஜிடியில் வந்து நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஹெட் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில், அதாவது எந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனில் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. 25 to 28 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.